செய்வாராக. ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் எல்லாரும் வாசிப்போம். பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். மீண்டும் வாசிப்போம். பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். இந்த காலை நேரத்தில் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவருடைய கிரியை நம் நடுவில் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆமென். கண்களை மூடுவோமா? கண்களை மூடி நம்முடைய இருதயம் நம்முடைய சிந்தைகளை ஒருமனப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல வாய் திறந்து கொஞ்சம் நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நம்முடைய இருதயங்கள், நம்முடைய சிந்தை, நம்முடைய ஆவி, ஆத்துமா எல்லாம் ஒருமனப்பட்டதாக இருக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. வேதம் அழகாய் சொல்லுகிறது, அந்த பெந்தேகொஸ்தே நாளில் அவர்கள் ஒருமனப்பட்டு அவர்கள் கூடியிருந்தார்கள். இந்த நேரத்தில் நாம் கூடியிருக்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒருமனம், ஒன்னஸ். ஆண்டவர் அந்த ஒருமன அந்த நம் நடுவில் அது இருக்கும்போது நிச்சயமாகவே ஆவியானுடைய அதிசயமான கிரியையை இன்று நம்முடைய கண்கள் பார்க்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நல்ல ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாய் திறந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு மௌனமாக இல்லை, கொஞ்சம் நல்ல வாய் திறந்து நல்லா கொஞ்சம் சத்தம் உயர்த்தி, ஆவியானவரே இந்த நாளில் நாங்கள் வாஞ்சையோடு வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் வாஞ்சையோடு வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு நீர் பேச உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிறைத்து நடத்த. ஓ ஹல்லேலூயா. ஒருவேளை அபிஷேகம் பெற்றவர்கள், அந்நிய பாஷையின் வரத்தோடு கூட ஆவி நிறைவை பெற்றவர்கள் நல்ல வாய் திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல அந்நிய பாஷைகளை பேசி கொஞ்ச நேரம் ஆண்டவரை உயர்த்துங்களேன். ஆண்டவரை உயர்த்துங்களேன். ஒரு பெரிய ஆச்சரியமான காரியங்களை ஹல்லேலூயா. ஒரு பலத்த பெருங்காற்று, ஒரு பலத்த பெருங்காற்று இந்த ஆராதனை நேரத்தில் ஊற்றப்படணும். இந்த ஆராதனை நேரத்தில் ஊற்றப்படணும். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும் போதே விடுதலை உண்டாகணும். ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் போது விடுதலை உண்டாகணும். ஒருவேளை அபிஷேகம் பெறாதவர்கள் இருந்தீர்கள், ஆனால் நல்ல வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, இந்த காலை நேரத்தில் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நடுவில் விழாவுகிற எங்கள் பரிசுத்த தேவனே, எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். சொல்லுங்கள், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. வலது கை உயர்த்தி சொல்லுவோமாக. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. உங்க சத்தம் உயர்த்தி சொல்லுங்களேன். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தமோ நடத்தி. சத்த உயர்த்தி. எங்களுக்குள்ளே இந்த நாளில் இந்நாளில் உம் சித்தமோல். கரங்களை உயர்த்தி. ஆவியானவரே, பரிசுத்த. நல்ல நல்ல வாய் திறந்து வாலிபர்கள் எல்லாம் சொல்லி பாடுங்களேன். ஆவியானவரே, ஓ பரிசுத்த ஆவியானவரே, காவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, காவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. இருதயத்திலிருந்து சொல்லுங்கள். செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தார் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவர், ஆவியானவரே,
வாய் திறந்து பாருங்களேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த கால நேரத்தில் எங்களை நடத்துவீராக. ஆவி அவர் வழி நடத்துகிறவர், செம்மையான வழி நடத்துகிறவர். சொல்லுங்க, எங்கு செல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவர். ஒரு ஜெபமா சொல்லுங்க, எங்க செல்லணும்பா. ஆமென். எல்லாரும் பாருங்களேன், நல்ல வாய் திறந்து கேளுங்க. ஆவியானவர் எங்களை வழி நடத்தணும். உம் விருப்பம் இல்லாத தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆமென். தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே சொல்லுங்களேன். பரிசுத்த நல்லவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்த நாளில் நடத்தி செல்லுமையா. ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நடத்தி செல்லுமையா. ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய சித்தத்தின்படி சொல்லுங்கள், ஒரு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை பெற்ற நாங்கள் உம்முடைய சித்தத்தின்படியாய் நடக்கணும், உம்முடைய விருப்பத்தை செய்யணும், நீர் விரும்புகிற இடத்துல நிற்கணும், நீர் விரும்புகிற காரியங்களை செய்யணும். உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய சித்தத்தின்படியாய் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை அமையணும். ஆவியானவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவியானவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. சபையார் எல்லாம் நல்லா கொஞ்சம் உற்சாகத்தோடு எல்லாம் வாய் திறந்து, என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தம் வெளிப்படணும். பெற்றோர்கள் ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் நிறைவேறணும் ஆண்டவரே. வாலிபர்கள் ஜெபம் பண்ணுங்கள். நமக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கும், ஆனால் இன்று அவைகளை ஒதுக்கி வைத்து ஆவியானவரே உம்முடைய சித்தம் வாழ்க்கையில் நிறைவேறணும். உம்முடைய சித்தம் நிறைவேறணும் ஆண்டவரே. அவருடைய நினைவின்படியா என் வாழ்க்கை கட்டமைக்கப்படணும் ஆண்டவரே. நம்முடைய நினைவுகள் அல்ல. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி பலம் தருகிறவர், விடுதலை தருகிறவர். அசைவாடுவீராக, நீர் அசைவாடுவீராக, நீர் அசைவாடுவீராக, நீர் அசைவாடுவீராக. நம்முடைய ஆவியானவரை குறித்ததான சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள என்னுடைய மனக்கண்களை கர்த்தனை திறந்தருளுங்கப்பா. எங்களுடைய இருதயங்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. என்னுடைய சிந்தனைகளை திறந்தருளுவீராக. இந்த இடத்துல நான் அமர்ந்திருக்கும் போது என் எண்ணம், என் சிந்தனை, என் ஆவி, ஆத்துமா எல்லாம் ஒன்றே ஒன்று நான் நிரப்பப்பட்டிருக்கணும். நான் அவரை அறிந்து கொள்ளணும், நான் அவரை அறிந்து கொள்ளணும். வேறு எல்லா காரியத்தையும் ஒதுக்கி வைத்து ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நீ நிற்கிற பூமி பரிசுத்தம் உள்ளது, நீ நிற்கிற பூமி பரிசுத்தம் உள்ளது. இன்று நாம் அமர்ந்திருக்கிற இடம் உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற இடம். இங்கே அவர் வாசம் பண்ணுகிறார். அவரை குறித்ததான நினைவோடு கூட கவலைகளை ஒதுக்கி, போராட்டங்களை ஒதுக்கி, கசப்புகளை வெறுத்து ஆண்டவரே உம்மை மாத்திரம் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நல்லவர். இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிறு ஆராதனையில் வந்திருக்கிற சபையார் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தரை தேடும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த நாள் எப்படியா அது அனுசரிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் உயிரோடு எழுந்து 40 நாளில் அவர் பரமேறி சென்றார். அவர் பரமேறி செல்லும்போது
அங்கிருந்த தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு வார்த்தையை அவர் சொல்லிவிட்டு போனார். அதை தான் நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நான் உங்களுக்கு சொன்ன பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரையிலும் எருசலேமை விட்டு போகாமல் அங்கேயே என்ன பண்ணுங்க, காத்திருங்கள் என்று சொல்லி அவர் வானத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட ஜனங்கள் அந்த எருசலேமில் அவர்கள் காத்திருந்தார்கள். அறுவடையின் பண்டிகை நாள் வந்தது. அந்த ஆண்டவர் மரித்து 40 நாள் உயிரோடு கூட அவர் இருந்தார். உலகத்தில் அவர் காரியங்களை செய்தார். 40வது நாள் அவர் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் கூடி ஜெபித்திருந்த அந்த நேரத்தில் ஆவியானவர் அவர் நடுவில் ஊற்றப்பட்டார். அந்த நாளை நாம் பெந்தேகோஸ்தே நாள் என்று அனுசரிக்கிறோம். அநேக திருச்சபைகளில் இந்த நாள் இந்த பெந்தேகோஸ்தே குறித்ததான பரிசுத்த ஆவியை குறித்ததான சத்தியங்கள் அது போதிக்கப்படும். இந்த நாளில் நாமும் கூட ஆவியானவரை குறித்ததான சில சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு 3 காரியங்களை இந்த காலை நேரத்தில் நாம் அறிந்து கொள்வோம். ஏன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? ஆவியானுடைய செயல்பாடுகள் என்ன? ஏன் சபையில் வரும்போது ஆவியில் நிரப்பப்பட்டு ஜெபிக்க வேண்டும்? ஏன் அந்நிய பாஷையின் வரத்தோடு ஜெபிக்க வேண்டும்? ஏன் ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி சில வார்த்தைகளை நாம் இந்த வேதத்தின் அடிப்படையில் கற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த ஆவியானவரை குறித்ததான ஒரு 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். முதலாவது நாம் எதை குறித்து படிக்க போறோம் என்றால், works of Holy Spirit in me, என்னுள் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் படிக்கும்போது முதலாவது நாம் எதை கற்றுக்கொள்ள போகிறோம்? ஆவியானவருடைய கிரியை என்னில் என்னவா இருக்கிறது, அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னில் என்ன கிரியை செய்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் எதை கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால், ஒர்க்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் ஃபார் மீ, எனக்காக பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. ஆமென். எனக்குள் அவர் செய்கிற கிரியை என்ன என்றும், எனக்காக அவர் செய்கிற கிரியை என்ன என்றும். மூன்றாவதாக ஒர்க் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் த்ரூ மீ, என்னை கொண்டு அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன கிரியையை அவர் செய்கிறார் என்றதான ஒரு 3 காரியங்களை வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிக்கிறோம். ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்கிறார். அவர் நம்மோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இது தேவன் நமக்கு தந்த வெளியேற பெற்ற வாக்குத்தத்தம். எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறணும்? அல்லேலூயா. நல்லா சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா பாஸ்டர் எங்களுக்கு ஒவ்வொரு ஜெப நேரத்திலும் சொல்கிற வார்த்தை அல்ல. ஆண்டவர் அந்த 1:5 தெளிவான ஒரு வார்த்தையை சொல்கிறார். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரையில் என்ன பண்ணுங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு மேலான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நான் ஊற்றுவேன். அல்லேலூயா. யாரை நான் ஊற்றுவேன்? ஒருவேளை சில நேரத்தில் நம்ம நினைக்கலாம், எனக்கு ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியுமா, என்னால் அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற முடியலை என்று சொல்லி ஒரு சில கேள்விகள் நம்மை அறியாமலேயே சில நேரங்களில் நம்முடைய சிந்தனையில் அது ஒலிக்கும். ஆனால் இந்த வசனத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த அபிஷேகம் எனக்காய் நீர் தந்த வாக்குத்தத்தம், இந்த வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுவீராக. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆராதனைகளிலும் ஜெபங்களிலும் புதிய பாஷைகளோடு கூட, புதிய தரிசனங்களோடு கூட, புதிய வல்லமையோடு கூட கர்த்தர் நம்மை நிரப்பணும். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆமென். என்றோ ஒரு நாள் அபிஷேகம் பெற்றோம் என்ற நிலையில் அல்ல. ஆமென். என்னைக்கு அபிஷேகம் பெற்றீங்க? இன்னைக்கு சில நேரத்தில் சில ஃபார்ம்ஸ்லாம் கேட்பாங்க, பைபிள் காலேஜ்லாம் போகும்போது கேட்பாங்க, எப்போ அபிஷேகம் பெற்றீங்கன்னு சொன்னால் ஒரு டேட்டை நம்ம என்ன பண்ணுவோம், எழுதுவோம். இந்த நாளில் நான் அபிஷேகம் பெற்றேன். சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னா அதே நாளை தான் வருஷம் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருப்பாங்க, என்னைக்கு அபிஷேகம் பெற்றீங்க, அன்னைக்கு அபிஷேகம் பெற்றேன். அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அபிஷேகத்தை நான் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவ வல்லமையிலே நாம் நிரப்பப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தருகிற புதிய பாஷையில் நாம் பேச வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு,
ரசத்தை, புது திராட்சை ரசத்தை என்ன பண்ணுவாராம்? ஊற்றுவார். புதிய திராட்சை ரசம் பழைய திராட்சை ரசத்தோடு ஊற்றும் போது அந்த துருத்தினுடைய நிலை என்னவாகுதான்? என்ன ஆகுது? அதே போல தாங்க நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கோ பெற்ற அபிஷேகம் அல்ல, இன்றைக்கோ ஆவியானவர் கொடுத்ததான அந்த அந்நிய பாஷையின் வரங்கள் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஆவியானவருடைய அந்த பலத்தினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆவியானவர் வரும்போது பகிரங்கமாக இருக்கும். எப்படி இருக்குமா? எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? பகிரங்கமாக ஆவியானவர் நம்ம வெளிப்படுவார். முதல் முறையே அபிஷேகம் பெற்ற அனுபவங்களை நாம் சிந்தித்து பார்க்கும்போது சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் காம்பவுண்டுக்கு வெளியில் போய் என்ன பண்ணிட்டோம். ஏன்னா சில நேரத்தில் ஆவியானவர் முதல் முறை தொடும்போது பகிரங்கமாக இருக்கும். ஆனால் அந்த பெற்ற அபிஷேகத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நல்லா பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், பெற்ற அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் வெளியே போகும்போது எப்படி இருக்காது யாருக்குமே. இன்றைக்கி நம்ம நினச்சிருப்போம் சில நேரத்தில், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், அதனால் அவர் எனக்குள்ளேயே இருக்கிறார். ஆவியானவர் வரும்போது பகிரங்கமாக இருக்கும். ஆனால் ஆவியானவர் வெளியில் போகும்போது எப்படி இருக்குமா? நம்ம விட்டு கடந்து போகும்போது நமக்குள்ள அந்த ஆவி இல்லை என்று சொன்னால் நிசப்தமாக இருக்கும். அதே சமயம் விசுவாசானவன் நமக்குள்ளே வரும்போது எப்படி இருக்கும்? எப்போ வரானு? ஆனால் பிசாசு பிடிச்ச ஆள் மேலே கையை வச்சோன்னா எப்படி இருக்கும்? அப்படியே டோட்டல் ஆப்போசிட் ஆகிடும். இன்றைக்கி சில நேரத்தில் நான் விளையாட்டாக சொல்லுவேன், சில சபையில் இன்றைக்கி நம்ம மேலே இருக்கிற அபிஷேகத்தை நம்ம டெஸ்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? இது பரிசுத்த ஆவியா இல்லை? நான் சொல்லலைங்க. ஏன்னா ரெண்டு ஆவி என்ன பண்ணுது? குதிக்கும். இன்னைக்கு ஆவியானுடைய கிரியை கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் பண்ணும்போது நாம் பாடணும் அல்லவா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. அப்போ அவர் எனக்குள்ள வாசம் பண்ணும்போது ஃபாதர் அழகாக எழுதுறாரு, உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம காம்பவுண்டை போடுங்க, அங்கே ஒரு பேரிகார்டு வைங்க, தடுத்து நிறுத்துங்க. இன்னைக்கு சில நேரத்தில் அது ஆண்டவர் விருப்பம் இல்லை என்று சொல்லி நமக்கு தெரியும். நான் சொல்லுறது உண்மையா இல்லையா? தெரியாதுன்னு சொல்லி நம்ம யாரும் என்ன பண்ண முடியாது. ஐயோ இது ஆண்டவர் விருப்பப்படுவாரா, என் செய்களை ஆண்டவர் பிரியப்படுவாரா அப்படின்னு சொல்லி நம்ம ஐயோ இது ஆண்டவருக்கு பிடிக்காதா, எனக்கு தெரியாது பாஸ்டர், அப்படிலாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நம்ம ஒரு காரியங்களே நம்ம செய்யும் போதே நமக்கு தெளிவாய் விளங்கும், இதில் யாருடைய நாமம் மகிமைப்படாது, ஆண்டவருடைய நாமம். ஆனால் நம்ம சில நேரத்தில் துணிந்து அதை செய்வோம். சிலரோட வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க, துணிந்து ஆண்டவர் விரும்பாத செய்வாங்க. அப்போ இங்கே என்ன நடக்கு, ஆவியானவர் என்ன பண்ண முடியல, தடுத்து. அப்போ ஏன் தடுக்க முடியல? இங்கே யாரும் இல்லை, இங்கே யாரும் இல்லை. ஏன் சில நேரத்தில் தவறான அசுத்தமான பாவ பழக்கத்தில் விழுகிறோம், தேவன் விரும்பாத செயல்களை செய்கிறோம்? ஏன் ஆண்டவர் என்ன தடுக்க மாட்டாருன்னா, அங்கே ஆவியே இல்லை ஐயா, ஆவியை அவிழ்த்து போட்டு இருக்க. இன்றைக்கு ஒரு விசையாய் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாம் தட்டி எழுப்பணும். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தார் என்றால் பாவம் நம்மை அணுகாது. அல்லேலூயா. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா எதுவும் அணுகாது. அதனால தான் அவர் பேர் ஆவியானவர் அல்ல, அவர் பேர் என்ன ஆவியானவரா? பரிசுத்த ஆவி. அவர் விரும்புகிறது என்ன? பரிசுத்தத்தை விரும்புகிறார். அவர் எதை விரும்புகிறார்? பரிசுத்தத்தை. இன்று நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை நினைத்து பார்ப்போம். எனக்குள் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரா? இன்று நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கணும். உங்கள் குடும்பங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளை ஜெபம் பண்ண சொல்லணும். பெற்றோர்கள் பிள்ளைகளை நல்லா படிச்சியா கேட்குறோம், நல்ல மார்க் வாங்கினியா கேட்குறோம், கூப்பிட்டு அபிஷேகம் பெற்றியான்னு கேட்டோமா, இன்றைக்கி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணியான்னு கேட்டோமா, ஆவியில் நிரப்பப்பட்டியா கேட்டோமா? ஆவியில் நிரப்பப்பட்டியான்னு பிள்ளைகளை சில நேரங்களில் விசாரிக்க தவறுகிறதுனால்தான் பிள்ளைகள் அசுத்தாவினுடைய செயல்களில் சிக்கி கொண்டிருக்கிறார். அசுத்த காரியங்கள், உலக பிரகாரமான வாழ்க்கைக்குள்
சிக்கியிருப்பதற்கான காரணம் என்ன? இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை ஆவியானுடைய நிறைவுக்குள் என்ன பண்ணிடும்? நடத்தலை. நம்மளை கொஞ்சம் நினச்சி பார்ப்போமே, நம்ம எல்லாரையும் எத்தனை பேர் நம்ம வீட்டில் ஆவியானவரில் அபிஷேகத்தை சொல்லி நம்ம வாய் திறந்து அந்நிய பாஷையை பேசி நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆவியானுடைய நிறைவு நமக்கு தேவை. ஆகவே தான் ஆண்டவர் இந்த விசேஷித்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் கருத்தை தந்திருக்கிறார். இதை இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலும் செய்து காட்டினார். அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவி புறாவை போல் அவர் மேல் வந்து தங்கியிருந்தார். ஆகவே தான் நம்முடைய விசுவாசம் திருத்துவ தெய்வத்தை நாம் விசுவாசிக்கிறோம். 3 தேவர்கள் அல்ல, 3 ஆளத்துவம் உடையவர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இந்த நாளில்தான் அந்த விசேஷமான பரிசுத்த ஆவியானவரை தேவன் உலகத்திற்கு தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னும் நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா. நல்ல கை உயர்த்தி அல்லேலூயா. நல்ல கை உயர்த்தி அல்லேலூயா. ஆமேன். சிறு பிள்ளைகளை போல சொல்லணும். நான் போன வாரம் அங்கே சபையில் சொல்லும்போது சொன்னேன், அல்லேலூயா சொல்லும்போது எப்படி சொல்லணும்? சிறு பிள்ளைகளை போல சொல்லணும். விபிஎஸ் சண்டே ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட போய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கன்னா எப்படி இருக்கும்? நமக்கும் அவங்களுக்கும் போட்டி வச்சா அவங்க 10 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம 100 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, யார் தான் வின் பண்ணுவா? இப்போ நல்லா சிறு பிள்ளைகளை போகிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இல்லை, நான் கேட்கல, கொஞ்சம் நல்லா சத்தமா அல்லேலூயா. இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா சத்தமா. உங்களுக்கு கேட்டுச்சா நீங்கள் சொன்னது? இல்லை, பக்கத்தில் இருக்க சொல்லுது கேட்குதா? நல்ல சத்தம் அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நடத்துவாராக. முதலாவது, எனக்குள் ஆவியானவர் செய்கிற கிரியை என்ன என்று பார்க்கும்போது யோவானின் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கும் போது யோவான் 14:17. இது எல்லாம் சொல்லுங்களேன். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால். அப்போ நல்லா அங்கே நான் ஏன் தெரியுமா அதை சொன்னேன்? எனக்குள் அவர் என்ன கிரியை செய்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால். அப்போ எனக்குள்ள யார் இருக்கணும்? ஆவியானவர் இருக்கணும். எனக்குள்ள அவருடைய கிரியையை பார்க்கணும். இன்னைக்கு நமக்காகவும் அவர் கிரியை செய்கிறார், நம்மை கொண்டும் அவர் கிரியை செய்கிறார், எனக்குள்ளும் அவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எனக்குள் செய்கிற கிரியை என்ன? இதே சுவிசேஷத்தில் இதே வசனங்களில் இந்த யோவான் சில வார்த்தைகளை அவர் அழகாய் சொல்லுகிறார். 16வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது எனக்குள் அவர் எப்படியாய் கிரியை செய்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தார் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அல்லேலூயா. அப்போ முதலாவது, எனக்குள் கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் இங்கு வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, நான் போகாதிருந்தார் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். அப்போ முதலாவது, எனக்குள் கிரியை செய்கிறவர் அவர் தேற்றரவாளனாய் இருக்கிறார், என்னை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா பரிசுத்த ஆவியானவரை பெற வேண்டும் என்று சொல்லுகிறோம்? ஏன் பரிசுத்த ஆவியானவரை நாம் வாஞ்சிக்கிறோம் என்றால் அவர் ஒருவரால் மாத்திரமே என்னை தேற்ற முடியும். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மை சுற்றிலும் அநேக ஜனங்கள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், குடும்பத்தினர்கள் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம். ஆனால் அவர்களால் என்னை முழுவதுமாய் என்னை தேற்றுவதற்கு ஆறுதல் சொல்ல சில நேரங்களில் முடியாது. ஆனால் எனக்குள் அவர் இருப்பதால் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும், எத்தனை இக்கட்டான பாதையை நான் விரும்பாத சில சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில் நேரிட்டாலும் அவர் எனக்குள் இருப்பதால் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அவர் எந்த சூழ்நிலையானாலும் என்னை தேற்றுவதற்கு என் பரிசுத்த ஆவியான தேவன் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதைத்தான் தாவீது சங்கீதம்
34:19 ஒரு வார்த்தை சொல்றாருல, என் இருதயத்தில் விசாரங்கள் பெருகிறபடியினால் உம்முடைய ஆறுதல் என்னை தேற்றுகிறது. இருதயத்தில் கவலை வந்துச்சுன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்தார்னா அவர் உங்களை தேற்றிட்டே இருப்பார். ஆமென். யார் இருந்தா? இன்னைக்கு இருதயத்தில் கவலையோடு கூட நம்ம இருக்கிறோன்னா, நான் இன்னும் யாரை முழுவதுமாக அலோவ் பண்ணல தெரியுமா? யாரை? ஆங்கிலத்தில் அழகாக சொல்ல, இஸ் எ கம்ஃபர்டர். அவர் யாராக இருக்கிறாரு? தேற்றரவாளன். எவ்வளோ அழகான ஒரு பேர் அவருக்கு சொல்கிறாரு பாருங்க. உங்களை தேற்றுகிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை தேற்றுவார். ஒருவேளை இந்த ஆராதனையில், ஆண்டவரே எனக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்ல யாருமே இல்லையே, என்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லையே என்ற நிலையோடு கூட நீங்கள் அமர்ந்தீர்களானால், உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவரை நீ பெற்றுக்கொண்டு அவரோடு கூட நீ இருக்கும்போது உன்னை ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்த ஆவியானவர் தேற்றி உன்னை வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் போதுங்க நம்ம தேற்ற. ஆமென். 100 பேர் தேற்றினாலும் சில நேரத்தில் நம்மளால் என்ன பெற முடியாது? ஆறுதலை. ஆனால் அவர் ஒருவர் கிரியை செய்ய தொடங்கிட்டார்னு நினச்சிக்கங்களேன், 1000 பேர் ஆறுதல் சொன்னாலும் பெற முடியாத ஒரு ஆறுதலை அவருடைய அந்த கிரியையில் கர்த்தர் அவர் செய்து முடித்து அவர் போயிட்டே இருப்பார். பாஸ்டர் லூக்கா சேகர் அவர் ஒரு பாடலில் இந்த மாதிரி வரிகளை அவர் எழுதியிருப்பார். 1000 பேர் ஆறுதல் சொன்னால் ஆறுதல் ஆகுமா? உம்மை போல நேசிக்க யாருமே இல்லை. அவர் எவ்வளோ அவர் உணர்ந்து எழுதினார். ஏன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவருடைய பிள்ளையை இழந்து போன சூழ்நிலை அவர் சில பாடல்களை எழுதினார். 1000 பேர் சொல்கிற ஆறுதல்னால நம்மளால் என்ன பண்ண முடியாது. ஆனால் அப்பா இறங்கிட்டார்னா அவர் எனக்கு ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அப்போது எனக்குள்ளே அவர் என்ன கிரியை செய்கிறார் தெரியுமா? உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன். அல்லேலூயா. ஒருவேளை துக்கம், விசாரங்கள் உங்கள் இருதயத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கி உங்கள் இருதயத்தில் ஆவியானவர் வாஞ்சிங்க, கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார். அல்லேலூயா. 2வதாக அதே வசனத்தில், அதே அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்களேன். அவர் பாவத்தை குறித்தும் உணர்த்துவார். உணர்த்துகிறவர். முதலாவது அவர் யாரா? தேற்றரவாளர். 2வது யாரா? உணர்வடைய செய்கிறவர். அவர் யாரு? எனக்குள்ள உணர்த்துவார். எதை குறித்தெல்லாம் உணர்த்துவார்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. எதை குறித்து உணர்த்துறாரா? பாவத்தை குறித்து உணர்த்துவார், நீதியை குறித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பை குறித்து அவர் உணர்த்தி நம்மை நடத்துவார். அப்போ இதில் அடுத்த பகுதியை நம்ம பார்த்தோம்னா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இல்லைன்னா எனக்கு எதை குறித்து உணர்வு வராது? பாவத்தை குறித்து உணர்வே என்ன பண்ணாது? இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணவில்லை என்றால் எனக்கு எதை குறித்து உணர்வு இருக்காது? நீதியை குறித்ததான ஒரு உணர்வு இருக்காது. ஏன்னா இந்த உணர்வை தருகிறவர் யார்தான்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணவில்லை என்றால் எனக்கு எதை குறித்ததான உணர்வு இருக்காது? நியாய தீர்ப்பை குறித்ததான. இன்னைக்கு இந்த 3 பிரதானமான காரியத்தை ஆவியானவர் நமக்கு தரார். ஏன்னா இந்த 3 காரியங்களிலும் நாம் உணர்வடையும் போதுதான் அந்த பரலோக ராஜ்யத்தில் நமக்கு இடம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எவ்வளோ அழகாக சொல்றார் பாருங்க. பாவத்தை குறித்து. எதை குறித்து? இன்னைக்கு பாவம் செய்கிறோம் என்ற உணர்வு அற்று போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படி வாழ்கிறாங்க? தான் செய்கிறது பாவம் என்று. உடனே நான் செய்கிறது இன்னதென்று நீங்கள் அந்த சிலுவைக்கு போயிடாதீங்க, அது வேற. அது இயேசு சொன்னார். இன்னைக்கு உலக மனுஷனை பாருங்களேன். ஏன் உலக மனுஷனுக்கு போகிறேன்? கிறிஸ்தவனே பாருங்களேன், கிறிஸ்தவர்களே பாருங்களேன், தான் செய்கிறது பாவம், இதனால் ஆண்டவர் மகிமை அடைய மாட்டார், இந்த காரியத்தில் ஆண்டவர் பிரியப்பட மாட்டார் என்றதான உணர்வு இல்லாமல் அந்த பாவத்தை என்ன பண்றான்? எடுத்து செய்கிறான். எப்படி செய்கிறான்?
எடுத்து செய்கிறாங்க. இயேசுவா எங்கே இருக்கார்? அங்கே இருக்கார். அவர் அங்கேயே இருக்க சொல்லு. இயேசு வர போகிறாரியா? நியாய தீர்ப்பு உண்டு. இன்னைக்கு நியாய தீர்ப்பை குறித்து உணர்வில்லை. எதை குறித்த உணர்வில்லை சொல்லுங்களேன் சத்தமா. ஆண்டவருடைய வருகை குறித்த உணர்வில்லை. இயேசு வர போறார். மாரநாதா, இயேசுவே சீக்கிரம் மாறும். இன்னைக்கு எதை குறித்த உணர்வு நமக்குள்ள வரல. எத்தனை பேர் டெய்லி பரலோகத்துக்கு நான் ஆண்டவர் வர போறாருன்னு ஒரு உணர்வு நமக்குள்ள வந்துட்டு போகுது. எத்தனை பேர் அந்த நியாய தீர்ப்பில், அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் அவருக்கு முன்னாடி போய் நான் நிற்கணும் அப்படின்ற உணர்வு நமக்கு வருதா? அப்படின்ற உணர்வு நமக்குள்ளே வந்துட்டா என் வாழ்க்கை எப்படி ஆகிடும்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உணர்வு வருதா? கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்தை பற்றிலாம் பேசல. எதை பற்றி பேசுகிறோம்? பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசுகிறோம். அதனால் அவர் என்ன பண்ணுவாராம்? உணர்த்துவார். இன்றைக்கி சிலர் அவர் என்ன பண்ணுவார்? உணர்த்துவார். இன்றைக்கி ஆண்டவர் உணர்த்துற போது உணர்வடைகிறோமா? எவ்வளோ அழகாக சொல்கிறார்ல, நீதியை குறித்து, பாவத்தை குறித்து. ஆவியானவர் நமக்குள் வந்து விட்டால், அந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகத்தின் வல்லமையில் நான் நிரப்பப்படும் போது ஒரு பாவம் நான் செய்வதற்கு முற்பட்டேனானால் அதிலிருந்து நான் என்னை விலக்கிக் கொள்வேன். ஏனென்றால் அங்கு போகாமல் என்னை ஒருவர் தடுத்து நிறுத்தி கொண்டே இருப்பார். ஆனால் என் அபிஷேகத்தை நான் இழந்துட்டேன்னு நினச்சிக்கோங்களேன், ஆவியானவருடைய அந்த பிரசன்னத்தை நான் இழந்துட்டேன்னு நினச்சிக்கோங்களேன், பாவம் எனக்கு இன்பமாய் தோன்றும். பாவம் எப்படி இருக்கும்? இட்ஸ் லுக் லைக் அ கலர்ஃபுல். அப்படியே கலராக இருக்கும். ஏய் நல்லா இருக்கையா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க, நீங்களே இருக்கீங்க. நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்து கொடுத்தா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? நல்லா அப்படி பார்த்தோன்னே எப்படி இருக்குது? அட்ராக்டிவாக இருக்குது. அப்படின்ற ஒரு காரியத்தை, ஒரு ஆடையை நம்ம எடுத்துக்கிட்டால் அதை வேணும்னு சொல்லுவாங்களா, வேணான்னு சொல்லுவாங்களா? ஒரு சத்தமாக தான் சொல்லுங்களேன். இதே இல்லைம்மா, நீ வெள்ளை சட்டை தான் போடணும், நீ வெள்ளை ட்ரெஸ் தான் போடணும், இதுக்கப்புறம் நீ வெள்ளை புடவை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுவான்? நான் காலையில் வரும்போது தம்பி சட்டையை பார்த்தேன். என்னடா முள்ளாக கொடுத்ததுன்னு கேட்டேன். அதுக்கு என்னமோ ஒரு பேர் சொன்னால் மறந்துட்டேன். எப்படி இப்போ பாருங்களேன் எப்படி இருக்கு? உணர்வு இல்லை. என்ன இல்லை? ஆவியானவர் இருக்கிறார்ல, அப்போது அவர் உணர்வடையணும். இங்கே அவர் இல்லாமல் சில நேரத்தில் இல்லை, பல நேரத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அல்லேலூயா. அதனால தான் ஆவியானவரை குறித்ததான ஒரு பயம் என்ன இல்லை. பாவம் செய்கிறது ஈஸியாக இருக்குது பாஸ்டர். சிலர் சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன், பாவம் செய்கிறது எப்படி இருக்கா, ஆனால் பரிசுத்தமாக வாழுறது. ஆவியானவர் வந்துட்டால் எது தான் கஷ்டமாக இருக்கணும்? பாவம் செய்கிறது கஷ்டமாக இருக்கும், பரிசுத்தமாக வாழ்கிறது. ஆனால் இன்னைக்கு பாவம் ஈஸி ஆகிட்டுனா இங்கே யாரும் இல்லை, அப்பா உள்ள. அப்பா இல்லாமலே நம்ம பாட்டை பாடுவோம், அப்பா வீட்டில் எப்போதும். போட நம்மலாம் பாடல, எங்களுக்குள்ளே. ஆண்டவர் வந்து பார்ப்பார், எங்கம்மா நான் உங்களுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார்னா எப்படி ஆகிடும்? ஆனால் நம்ம பாடலை. இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற வேண்டும். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்கும்போது ஒரு ஜபத்தோடு கேளுங்க, ஆண்டவரே இந்த ஆராதனையில் நீர் என்னை நிரப்பணும்பா. நான் சொல்லவா, உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிடலாங்க, பரலோகத்தில் ஆவியானவர் இல்லைன்னா என்ன இல்லை? லைட்டாக அந்த கொஞ்சம் அப்படி இருந்துக்கிறேன், ஆண்டவரே அதெல்லாம் இல்லைம்மா, நீ எங்கே இரு, கெட் அவுட். ஆமே. அங்கே யாருக்கும் யாராலையும் என்ன பண்ண முடியாது, சிபாரிசு. there is no chance. மூன்றாவது, இந்த ஆவியானுடைய கிரியை எனக்குள்ளே எப்படியா இருக்கிறது? வாசிங்களே அதே அதிகாரத்தில் 13வது வசனத்தை.
ஆ ஆ சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திலும் அவர் என்ன பண்ணுறாரு? உங்களை நடத்துவார். மூன்றாவது, சத்தியத்தில் நடத்துகிறவர் அவர். எனக்குள்ள அவர் என்ன கிரியை செய்கிறாரா? சத்தியத்தில் நடத்துகிறார். முதலாவது அவர் எனக்குள்ளே செய்கிற கிரியை என்ன சொல்லுங்க? என்னை தேற்றுவார், என்னை ஆறுதல் படுத்துகிறவர் அவர் தான். எனக்குள்ளே நான் சொல்கிறது, நான் 3 பகுதியாக சொன்னேன். அதில் முதல் நான் சொல்கிறேன், எனக்குள்ளே அவர் செய்கிறது முதல்ல என்னை ஆறுதல் படுத்துவார். ரெண்டாவது அவர் என்ன பண்ணுவார்? என்னை உணர்த்துவார். மூன்றாவது அவர் எனக்கு என்ன செய்கிறாரு? சத்தியத்தில் நடத்துவார். இன்றைக்கு சத்தியத்தை அறிந்திருக்கிற ஜனங்கள் உண்டு. எப்படி? சத்தியத்தை அறிந்திருக்கிற ஜனங்கள் உண்டு. சத்தியம் என்றால் என்ன? நம்முடைய கரங்களில் இருக்கிற வேதம் தான். இன்னைக்கு நான் இப்படி பேசும்போதே சிலருடைய இருதயத்தில் சில எண்ணங்கள் கூட தோன்றலாம். எங்களுக்கு இந்த சத்தியமெல்லாம் சொல்லுங்க, எங்களுக்கு எதோ தெரியாததை ஆள் சொல்கிற மாதிரியும் நமக்கு யாருக்கும் தெரியாத சத்தியமே இல்லை. ஏன்னா நம்ம பல வருடமாக நம்ம எதை கேட்குறோம்? ஆண்டுடைய வசனத்துக்கு தானே நம்ம கேட்குறோம். இதே வார்த்தையில் இருந்து தானே நமக்கு பிரசங்கிக்கப்படுது. எனக்காவது 151வது சங்கீதத்திலேருந்து யாருன்னா பிரசங்கம் பண்ணாங்களா? ஒரு வாலிபர்கள் எடுத்து வாசிங்க, சங்கீதம் 151. போதும் பைபிளை தேடாதீங்க, சங்கீதத்தில் 150 தான் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, ஐ நோ த ட்ரூத். நான் வசனத்தை வாசிக்கிறேன். நான் கொஞ்சம் விளையாட்டாக சொன்னாலும் இதுதான் சத்தியம். ஏன்னா உங்களை புரிய வைக்கிறதுக்காக இப்படி நான் பண்ணேன். எனக்கு பைபிள் தெரியும்யா, என்கிட்ட பைபிள் இருக்கு. ஆமென். என்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட பைபிள் இருக்கு. நான் பைபிள் எடுக்கிறேன், சபைக்கு வரேன். சிலர் சபைக்கு வரும்போது தான் எதை எடுப்பாங்க? பைபிள் எடுப்பாங்க. அப்புறம் பைபிள் எங்கப்பா? அது அங்கே இருக்குங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகும்போது மறுபடியும் பைபிள் எங்கே? சிலர்லாம் பார்த்துருக்கேன். ஒரு சில நேரத்தில் வண்டி அந்த என்னது, இப்போ அந்த வண்டி டிக்கியில் வச்சு பைபிளை லாக் பண்ணிட்டா எங்கே இருக்கும்? பைபிள் எங்கே? பேக்கில் இருக்குது. வண்டியில் இருக்குது, பேக்கில் இருக்குது. அதோடு எப்போ தான் நம்ம பைபிள் எடுப்போம்? சொல்லுங்களேன். சிலர் சத்தியத்தை வாசிப்பாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க? சத்தியத்தை படிப்பாங்க. தினமும் நம்ம என்ன வாசிப்போம்? வேதத்தை வாசிப்போம். சிலர் சத்தியத்தை தியானிப்பார்கள். சம் மெடிடேட் த வேர்டு. சிலர் வசனத்தை என்ன பண்ணுவாங்க? தியானம் பண்ணுவாங்க. ஒரு வசனத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை கேட்கிறது மாத்திரமல்ல, அதை என்ன பண்ணுவேன்? நம்ம இதிலிருந்து ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேசுகிறார், இதிலிருந்து நான் எவைகளை நான் கற்றுக்கொள்ள போகிறேன் என்றுதான சில காரியங்களை அறிந்து கொள்வார்கள். இன்னைக்கு சத்தியத்தை வாசிக்கிறோம், சத்தியத்தை தியானிக்கிறோம், சத்தியத்தை கேட்கிறோம். ஆனால் ஆவியானவர் செய்கிற கிரியை என்ன தெரியுமா? சத்தியத்தில் நடக்கணும். அல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அவர் என்னை சகல சத்தியத்திலும் நடத்துகிற ஆண்டவர். ஆமென். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்றால் என்ன அப்படி என்ற ஒரு புரிதல் சில நேரங்களில் தவறாய் போய் கொண்டு இருக்கிறது. என்ன தெரியுமா? ஆவியானவர் அபிஷேகம் என்னப்பா, நான் அந்நிய பாஷையை பேசுவேன், நான் அப்படியே குதிப்பேன், அவள் தான். எனக்குள்ள யார் வந்துட்டா? எனக்குள்ள யார் வந்துட்டா? சபைக்குள்ள வந்தா அந்நிய பாஷை. ஆராதனை முடிஞ்ச நாத்துமாவே சொல்லுங்களேன், கர்த்தரை என் முழுமே. ஆராதனை முடிஞ்சிச்சு, நான் எழுந்து போயிடாதீங்க, இப்போதான் வரேன். ஆராதனை முடிஞ்சு அப்படி ஆமென் சொன்னோடனே அந்நிய பாஷை என்ன ஆகிடும்? அந்நிய பாஷை என்ன ஆகிடும்? நெருப்புப்பட்ட நூல் போல இல்லாம போயிடுது, இல்லாம போயிடுது. அப்போ எனக்குள்ள என்ன இல்லை? சத்தியத்தை படிக்கிறேன், கேட்கிறேன், வாசிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனா சத்தியத்தில் நடக்க மறக்கிறேன். ஏன் சொன்னா, சத்தியத்தில் நடத்துகிற ஒருவர் எனக்குள் வாசமா இல்லாதபடியினால் அதை கேட்டுவிட்டு கடந்து போகிறேனே தவிர அதில் நடப்பதற்கு என்னால் பிரயாசப்படவே முடியவில்லை. ஆனால் உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்றால் சத்தியத்தை வாசிக்கிற தியானிக்கிற ஜனங்களாய் மாத்திரமல்ல, நீங்கள் வாசிக்கிற சத்தியத்தின்படியாய், உங்களுக்கு போதிக்கிற சத்தியத்தின்படியாய், வேத எழுத்துக்களின்படியாய் உங்களுடைய வாழ்க்கை நடைகளை மாற்றுவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா.
இன்னைக்கு வசனத்தின்படியாய் நடக்கிறவர்களுக்குள் ஆவியானவர் இருக்கிறார். ஒருவேளை வசனத்தை மீறி நான் நடந்துட்டு இருந்தேன்னா, என் வாழ்க்கை வசனத்திற்கும் எழுதப்பட்ட எழுத்துக்கும் என் வாழ்க்கை சம்பந்தமே இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேனால், இன்று ஒரு காரியத்தை உங்களுடைய இருதயத்தில் பதித்து வைத்து அதை மாற்றிக்கொள்ளுங்கள். எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணவில்லை. நான் தான் ஆரம்பத்தில் சொன்னல, அபிஷேகத்தை சில நேரத்தில் நம்மளே என்ன பண்ணணும், சத்தியத்தின்படி நடக்கணும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த போதையின்படி நடக்கணும். சபை கூடி வருதல் இருக்கணும். முதலாவது அவரை தேடணும். என் வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். எவ்வளவு சத்தியங்களை கர்த்தர் வேதத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார், அவர் நமக்கு போதித்திருக்கிறார். நான் சில நேரத்தில் சொல்லுவேன், செல்ஃப் எக்ஸாமின் யூ ஹேவ் டு டூ. சுய தர் பரிசோதனை நாம் செய்ய வேண்டும். எத்தனை பேர் அதை செய்கிறீங்க? எத்தனை பேர் அதை செய்ய விரும்புகிறீங்க? சுய தற்பரிசோதனை செய்ய விரும்புகிறவங்க கை உயர்த்தி பட்டம் காட்டுங்களேன். எப்படி தெரியுமா செய்யணும்? இன்னைக்கு வீட்டுக்கு போங்க. எங்கே? எல்லோரும் வீட்டுக்கு தானே போவோம். வீட்டுக்கு போய் சமைச்சி சாப்பிட்டு, எத்தனை பேருக்கு ஒரு மணி நேரம் நான் ஃப்ரீயாக இருப்பேன்றவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்தில் இந்த பைபிளை எடுத்து மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரம் இருக்குல்ல, இந்த 3 அதிகாரத்தை வாசிக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்களை தற்பரிசோதனை செய்து கொள்வதற்கு இந்த அதிகாரத்தை சில நேரத்தில் வாசிக்கணும். அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை, உலகத்தில் ஒரு காரியம் சொல்லுவான், டூ டோன்ட்ஸ், செய்பவை செய்ய, அதில் மார்க் பண்ணணும். நான் எதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறேன் இவ்வளோ நாள், நான் எதெல்லாம், அப்படி நம்மளை ஒரு கம்பேரிசன் பண்ணி அந்த வார்த்தையோடு கூட நம்மளை பார்த்துட்டோன்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ எனக்கு தெரிஞ்சிடும் நான் சத்தியத்தில் நடக்கிறேன்னா. ஆமென். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் சொன்னார். ஆவியில் எளிமை இருக்கா? இல்லைன்னா என் ஆவியில் எளிமை உள்ளவர்கள், நான் வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், வாசிக்கிறதோ தியானிக்கிறதோ தான் நான் நின்றுட்டேன். ஆனால் என் ஆவியில் என்ன இல்லை? என்ன இல்லை? எளிமை இல்லை. உன் சகோதரனோடு கூட உனக்கு வம்பு, சண்டை, போராட்டம் இருந்துச்சுன்னா காணிக்கை பெட்டியை கொண்டு காணிக்கையை கொண்டு வந்து எங்கே வராத, காணிக்கை பெட்டிக்கிட்ட, காணிக்கை பெட்டி பக்கத்துலேயே அந்த காசை வச்சுட்டு என்ன பண்ணு, காணிக்கையை வச்சுட்டு உன் சகோதரனோடு கூட முதல்ல போயிட்டு அவரை கூட என்ன ஆகு, ஒப்புரவாக்கி விட்டு பிறகு வந்து என்னத்தை செலுத்து. இந்த சத்தியத்தில் நடக்கிறோமா? வஸ்திரம் இல்லாதவனுக்கு, ஆகாரம் இல்லாதவனுக்கு ஒரு கணத்தில் அரைஞ்சா அல்லேலூயா. எப்படி நம்ம ஒரு கணத்தில் இருந்த மறு கணத்தையா காட்டுறோம்? இல்லையே. யார் மேலே கையை வச்ச, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் வாயா, எடி எடி. நம்ம சொல்லுவோம், நான் யாரு தெரியுமா, நீ யாராவனா இரு, சத்தியத்தில் நடக்கிறியா? எடி சத்தியத்தில் நடக்கிறோமா? அதுதான் வசனம் அழகாக சொல்லி பாருங்க. சத்திய ஆவியாகிய அவர், அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன பண்ணுவார்? He will lead. இன்னைக்கு அப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்களேன். அப்போ நான் பரவசத்தில் அபிஷேகத்தில் நிரம்புறேன்னா இல்லை, அந்த சத்தியம் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் அந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த வல்லமை வெளிப்படுதா? இன்னைக்கு சில நேரங்களில் என்ன தெரியுமா வெளிப்படுது? பரவசம். என்ன சொல்லுங்க? அந்த எமோஷன்ஸ் என்ன? பாருங்க, இன்னைக்கு நான் இப்படி பேசுகிறேன், பரலோகத்தை காட்டிலும் ஒரு அமைதி நம்ம சபையில் எப்படி இருக்கு. இதே நம்ம வேணாம், இன்னைக்கு பெந்தேகோஸ்து நாள் இல்லை, வேற ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தா போங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை தூக்கி போட்டு ஆசீர்வதிக்க போகிறார், இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு வீடு வாங்கிடுவீங்க, அல்லேலூயா. எப்படி இருக்கும்? இன்னைக்கு தான் இந்த பாஸ்ட் நல்லாவே பிரசங்கம் பண்ணார். புரியுதுங்களா? அந்த எமோஷன்ஸ்
நம்ம விரும்புகிறத சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், நம்முடைய மைண்டு, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் பரவசமாயிடும். இன்றைக்கி ஆவியானவர் எப்படி வராரு? கொட்டடிச்சா வராரு. அது எந்த ஆவியானவர்னு எனக்கு தெரியல. எப்படி வராரு சொல்லுங்களேன். நான் கொஞ்சம் நேரத்தில் சில நேரத்தில் யோசிப்பேன், மேல் வீட்டறையில் யார் ட்ரம்ஸ் வாசித்தா யார் கீபோர்டு வாசித்தான்னு தெரில. சுரேஷ் அண்ணே எதனா போயிட்டு வந்தீங்களா மேல் வீட்டறைக்கு? இல்லை யாருன்னா எதனா வாசிச்சிங்களா? கொயர் டீம் இருந்து தான் அங்கே. அந்த 2வது வசனம் வாசிங்களா? அப்போஸ்தலர் 2:2 பலத்த காற்று அடிக்கிற. இன்னைக்கு பலத்த காற்று எங்க அடிக்குது? டம்மு டம்முன்னு காதில் அடிக்குது. அந்த சத்தம், அந்த ஒரு வைப்ரேட் ஆனோன்னே நமக்கு எப்படி ஆகிடும்? அதே டெம்போ ஆஃப் பண்ணிட்டு எப்படி ஆயிடும்? நம்மளும் டெம்போ குறைஞ்சோன்னு நம்ம தான் ஆவியானுடைய நிறைவை கொண்டு வரும். அல்லேலூயா. பரவசம் கொண்டு வராது. ஆண்டவருடைய சத்தியமே. நீ சத்தியத்தில் நடக்கணும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். சத்தியத்தில் நடக்கணுங்க. ஒருவன் சத்தியத்தில் நடந்தான் என்றால் அவனுக்குள் ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மனிதன் தேற்றப்படுகிறான் என்றால், ஆளே இல்லைங்க என்னை தேற்ற, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் எப்படி தான் இருப்பேன்? பலனாக இருப்பேன், நான் தேற்றப்படுவேன் அப்படின்ற ஒரு உறுதி நமக்குள்ளே வந்துட்டனாலே ஆண்டவர் மகிமைப்படுவார். ஏன்னா எனக்குள்ளே யார் இருக்கிறா? நான் உணர்வடையணும். பாவத்தை குறித்து நல்லா இருக்கு பாஸ்டர், சிறப்பாக இருக்குது. நான் கடந்த நாட்களில் ஒரு செய்தி கொடுக்கும்போது சொன்னேன், ஜென்ரேஷன்ஸை குறித்து பேசினேன். தலைமுறைகளை குறித்து பேசும்போது ஒரு இடத்துல சொன்னேன், இன்றைக்கி தலைமுறை எப்படி இருக்குது? உணர்வடையுதா? உணர்வடையுதா? நல்லா உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்களுக்காக என்ன பண்ணணும்? ஏன்னா இன்றைக்கி ஒரு தலைமுறையே மாற்றுற அந்த ஒரு சூழ்நிலை வந்துட்டு. நான் கொஞ்ச நாள் அப்படியே யோசித்தேன். நம்மளாம் ஸ்கூல் படிக்கிற நாளில் ஸ்கூலில் ஆனுவல் டே, ஒரு ஸ்போர்ட்ஸ் டேன்னு வந்தால் ஒரு ஐஏஎஸ் வருவார், ஒரு ஐபிஎஸ் வருவார். அப்படி தானே? அப்படி தானே? ஆமாம் தானே? ஒரு அப்துல் கலாம்லாம் நான் படித்த ஸ்கூலில் சென்னையில் வந்துருக்கிறார். இவங்களாம் வருவாங்க. அவங்க வந்து படிப்புகளை பற்றி நமக்கு சொல்லித் தருவாங்க. இன்றைக்கி யார் வரா ஸ்கூலில்? காலேஜில் யார் வரா? கூத்தாடிகள்.
ஆமென். அது அடையாளம் தான், அதனால் அல்ல, வசனத்தின்படி நடக்கணும். கையில் இந்த பைபிள் எடுங்க, இதுபடி நடக்கணும். அப்போ தான் பரலோகத்துக்கு போவோம். ஆண்டவரே ஒரு ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் பைபிளை கையில் எடுத்து, ஆண்டவரே, நல்லா கொஞ்சம் சத்தமாக ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே இதுபடி நடக்கலைன்னா, கொஞ்சம் நல்லா சத்தமாக சொல்லுங்கன்னா உள்ளே போயிடுச்சு சத்தம். நல்லா ஜெபம் பண்ணுவோம், நல்லா வாய் திறந்து ஜெபம் பண்ண. ஆண்டவரே இதன்படி நான் நடக்கலைன்னா, இதில் இருக்கிற எழுத்துப்படி நான் நடக்கலைன்னா என்னை பரலோகத்துக்கு கொண்டு போவாதீங்க. என்னங்க அமைதியாயிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே இதன்படி நடக்கலைன்னா என்னை பரலோகத்துக்கு கொண்டு, பரலோகமே என் சொந்தமே. பாட்டு மட்டும் பாடலாம், சொந்தம்லாம் ஆகாது. யாருக்கு தெரியுமா சொந்தம் ஆகும்? வசனத்தின்படி நடக்கிறவங்க. அவங்களுக்குள்ள தான் பரிசுத்த ஆவியான. அதனால தான் சொன்னேன், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். அப்போ ஆவியினால பிறப்பது என்றால் என்ன? சத்தியத்தின்படி நடப்பது. அல்லேலூயா, ஆமென். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆவியானுடைய தொடுதல் வரும்போது பகிரங்கமாக இருக்கும். எனவே அதுதான் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே அபிஷேகத்தில் நிரம்புறேனே, அந்த வாரம் முழுவதுமாய் அந்த அந்நிய பாஷையினுடைய அந்த அடையாளத்தோடு கூட நான் என்ன பண்ணணும்? வாழணும். ஆமென். சபைக்குள்ளே வந்தால் அந்நிய பாஷை, சபை விட்டு போனால் அநியாய பாஷையாக இருக்கக்கூடாது. என்ன பாஷையாக இருக்கக்கூடாது? அந்நிய பாஷை பேசிட்டு இங்கேருந்து மாறி போனோன்னு என்ன பாஷை பேசக்கூடாது? அநியாய பாஷைகளை பேசக்கூடாது. அநியாய பாஷை பேச மாட்டேன்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா, சோத்திரம். அடுத்தது, இப்போ நான் சொன்ன 3 காரியம் எனக்குள் கிரியை செய்கிறார். அடுத்தது, எனக்காய் அவர் என்ன கிரியை செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காய் செய்கிற கிரியை என்ன? முதலாவதாக அப்போஸ்தலர் 1:8 நம்ம வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடையாந்திரமும் எனக்கு அவர் உங்களுக்காய் செய்கிறது என்ன தெரியுமா? உங்களுக்குள் அல்ல, உங்களுக்காய் செய்கிறது என்ன தெரியுமா? உங்களுக்குள் ஆவியானவர் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை சாட்சியின் ஜீவியமாய் மாறும். என்ன ஜீவியமாக மாறும்? சாட்சி. நம்மளை குறித்து என்ன சொல்லணும்? சொல்லுங்களேன். நம்மளை குறித்து என்ன சொல்லணும்? என்ன சாட்சி சொல்லணும்? நற்சாட்சி சொல்லணும். நம்மை குறித்து பிறர் நற்சாட்சி சொல்லணும். அதனால தான் ஆண்டவர் எவ்வளோ அழகாக, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் யாராய் மாறுகிறீர்கள்? சாட்சியாய் மாறுகிறீர்கள். யூ பிகம் எ விட்னஸ் ஃபார் கிரைஸ்ட். ஆண்டவருக்காய் சாட்சியாய் வாழுகிற ஒரு வாழ்வை தேவன் உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்லணும்னு சொன்னேன்? நற்சாட்சி. நம்மை குறித்து தவறான ஒரு கண்ணோட்டத்தில் பிறர் நம்மை குறித்து என்ன சொல்லக்கூடாது? வார்த்தைகளை சொல்லக்கூடாது. இந்த சிஸ்டரா, ஐயோயோ இவங்களை பற்றி பேசாதீங்க, ஆளை விடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? ஓடக்கூடாது. இவர்களா, இந்த குடும்பமா, இந்த சகோதரரா, இந்த சகோதரியா, இந்த வாலிப பிள்ளையா, இந்த மகனா, இந்த மகளா, இந்த ஊழியரா, இவர்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். ஆமென். நம்மை குறித்து நற்சாட்சி வரும்போது என்ன தெரியுமா அடையாளம்? உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்ற அடையாளம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிற செய்தி புரியுது? வெளிப்பிரகாரமான அடையாளத்தை இன்னைக்கு நான் பேசலை, உள்ளான காரியங்கள். உங்களை குறித்து பிறர் சாட்சிகளை சொல்லும்போது, நம்மை குறித்து தவறான வார்த்தைகளை பேசாமல், நம்மை குறித்து நன்மையான காரியங்களை பிறர் சொல்லும்போது அதனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். ஏன்னா வசனம் சொல்லிட்டு இல்லை, அவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் யாராக இருப்பீங்க? சாட்சியாமா. யூ பிகம் எ விட்னஸ். சாட்சி உள்ள ஜீவியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏன் பரிசுத்த ஆவி உங்களுக்கு தேவை? நீங்கள் பிற மனிதர்கள் மத்தியில், உலக மத்தியில் நீங்கள் தேவனுக்காக சாட்சியாக வாழணும். அல்லேலூயா. நான் யாருக்காக சாட்சியாக வாழணும்? ஆண்டவருக்காக நான் யாராக வாழணும்? சாட்சியாக வாழணும். அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர். இரண்டாவது, ஏன் அவர் எனக்காய் அவர் செய்கிற கிரியை. 2 கொரிந்தியர் 3:17 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். கர்த்தரே ஆவியானவர்
கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இரண்டாவதாக, எனக்காய் அவர் செய்கிற கிரியை என்ன என்று நான் பார்க்கும்போது, அவர் என்னை சாட்சியாய் வாழ்கிற தேவன் மாத்திரமல்ல, என்னை விடுதலையாக்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணும்போது எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுதலையாக்கி நடத்துகிற ஒரு தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை விடுதலை பெற முடியாமல், ஆண்டவரே சிந்தனையில் விடுதலை, சிந்தனையில் போராட்டம், சரீரத்தில் போராட்டம், பிசாசின் கட்டுகளில் போராட்டம், இதிலிருந்து என்னால் விடுதலை பெற முடியலையே என்றதான அந்த நிலையோடு கூட பயத்திலிருந்து விடுதலை பெற முடியல, பலவீனத்திலிருந்து விடுதலை பெற முடியல, கட்டுகளில் இருந்து விடுதலை பெற முடியல, இந்த காரியங்கள் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது, என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது, என்னால் விடுதலையை அடைய முடியவில்லை என்றதான ஒரு சூழ்நிலையோடு கூட நீங்கள் வந்திருந்தீர்கள். ஆனால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இன்று இன்னும் உன் குடும்பம் விடுதலை ஆகாமல் இருந்ததே ஆனால், இன்னும் உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய வேலையில், உன்னுடைய பிசினஸ்ல ஒரு கட்டு, ஒரு போராட்டம், ஒரு நெருக்கம் இருந்ததே ஆனால், இப்போது நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரே, நீர் வாசம் பண்ணும்போது, நீர் வாசம் பண்ணும்போது விடுதலை நிச்சயம். கண்ணை மூடி ஒரு ஜெபத்தை அப்படியே பண்ணுங்களேன். ஆண்டவரே, எனக்குள்ள நீங்க வாசம் பண்ணுங்கப்பா. இன்று சிலரை விடுதலையாக்குவதற்கு என் தேவன் அவர் ஆயத்தமா இருக்கிறார். சிலர் சிந்தனையில் இருக்கிற பயங்கள் விடுதலை ஆகும். சிலருடைய பாவ பழக்க வழக்கத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை தருவார். சிலருடைய சரீர பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை தருவார். உன் குடும்பத்தில் யாராவது பலவீனத்தோடு கூட இப்பொழுது அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்றால், நீ ஜெபிக்கிற ஜெபம் அவர்களை விடுதலையாக்கும். உன்னுடைய சிந்தனையில போராட்டம் இருந்ததா, உன் வாழ்க்கையில போராட்டங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் இருந்ததா, இப்போது அந்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது, இப்போது அந்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது, இப்போது அந்த ஆவியானவரை நீ பெற்றுக்கொள்ளும் போது ஒரு விடுதலை தராரு. நல்ல வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்களேன். நல்ல வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்களேன். அந்த அபிஷேகத்தை பெற்று ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஆவியானவருடைய அருள்மழை, இப்போது ஆவியானவருடைய அருள்மழை, இப்போது ஆவியானவருடைய அருள்மழை உன்னை விடுதலையாக்குவதற்காக விடுதலையின் ஆவியானவர் இப்போது இங்கு இறங்கி கொண்டிருக்கிறார். இப்போது இங்கு இறங்கி கொண்டிருக்கிறார். சிலருடைய உச்சம் தலையில தேவனுடைய கரங்களை அவர் வைக்கிறார். சிலருடைய தலையில, சிலருடைய சிரசின் மேல ஆவியானவருடைய அபிஷேகத்தினுடைய தைலம், ஆவியானவருடைய அபிஷேகத்தினுடைய தைலம் ஊற்றப்படுகிறது. கர்ப்பங்கள் திறக்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள், மலட்டு தன்மைகளை கர்த்தர் திறக்கிறார். கர்த்தர் திறக்கிறார். கர்த்தர் திறக்கிறார். கர்த்தர் விடுதலையாக்கிறார். கர்த்தர் விடுதலையாக்கிறார். டெலிவரன்ஸ். கர்த்தர் விடுதலையாக்கிறார். கர்த்தர் விடுதலையாக்கிறார். அவர் எங்கேயோ, அவர் எங்கேயோ, அவர் எங்கேயோ, அவர் எங்கேயோ அங்கு விடுதலை. நல்லா ரெண்டு கரங்களை தட்டி, நல்லா ரெண்டு கரங்களை தட்டி, உன் குடும்பத்தில் இதுவரையில் நீ பார்த்த அந்த போராட்டத்தை இப்பொழுது பரிசுத்த தேவன் அவர் விடுதலையாக்குகிறார். ஷகரதரடபா ஓரிகாலதரடபா சந்துரினியா ஓரிலாலதர. நல்ல நல்ல வாய் தரது, நல்ல வாய் தரது ஜெபம் பண்ணுங்க. விடுதலை, விடுதலை பெற்றுக்கொள், விடுதலை பெற்றுக்கொள், விடுதலை பெற்றுக்கொள். ஷபலபலதரனா. ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க, ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க, ஆண்டவருக்கு விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணு. உன் பாவம் மன்னிக்கப்படுகிறது. உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. சிலர் நினைக்கிற, நான் பாவம் பண்ணிட்டேனே, எனக்குள்ள அந்த அபிஷேகம் கிடைக்குமா? இன்றைக்கு கர்த்தர் உன் பாவங்களை மன்னிக்கிறார். எல்லா வாய் திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. எல்லா வாய் திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. எல்லா வாய் திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. போதாது, போதாது, இன்னும் கணுக்கால் அளவுல தான் இருக்கிறோம். என் அபிஷேகத்தினுடைய அளவு அது நீச்சலாள. என் அபிஷேகத்தினுடைய அளவு அது நீச்சலாள. ஷபலதரனபா. சிலரோடு கூட ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். சிலரோடு ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். சில கட்டுகள் உடையுது,
சில கட்டுகளை உடைக்கிறாரு, சில கட்டுகளை உடைக்கிறாரு. அன்று 18 வருடம் நிமிரக்கூடாத கூனியா இருந்த ஒரு ஸ்திரீனுடைய அந்த போராட்டம் மாறினது. 12 வருஷம் பெரும்பாடு மாறினது. அந்த தெய்வீக வல்லமை, அந்த தெய்வீக வல்லமை இப்பொழுது சபை நடுவில் ஆண்டவர் ஊற்றுகிறார். புதிய பாஷைகளை கர்த்தர் தருகிறார். புதிய அந்நிய பாஷையை பேசுங்க, எல்லாம் வாய் திறந்து பேசுங்களேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுற. இப்போ புதிய பாஷையை கர்த்தர் தராரு. உன் துருத்தியில ஒரு புதிய ரசத்தை ஆண்டவர் தராரு. ஆமென். எனக்காய் என்னை சாட்சியாய் மாற்றுகிறவர், என்னை விடுதலையாக்குகிறவர். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், சிலருடைய கட்டுகள் எல்லாம் மறைஞ்சிருச்சு. சில போராட்டங்கள் எல்லாம் நீ சத்தியத்தில் நடக்க நடக்க ஆவியானவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். மூன்றாவது, அவர் எனக்காய் செய்கிற கிரியை என்னென்றால், ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியா, ரோமர் 8:26 நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சொல்லோடு. எவ்வளோ அற்புதமான வார்த்தை. மூன்றாவது, இஸ் எ ஹெல்ப்பர் இன் பிரேயர். ஜெபத்தில் எனக்கு உதவி செய்கிறவர். அவர் எனக்காய் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? எனக்குள் இல்லை, இப்போ எனக்காய் அவர் ஜெபத்தில் எனக்காய் உதவி செய்கிறவர். அல்லேலூயா. இவ்வளோ அழகா அந்த ஆவியானவர் குறித்து அந்த பக்தன் சொல்கிறாரு பாருங்க. நான் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே எனக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடு கூட. நான் இப்படி விசுவாசிக்கிறேன், அந்த ஆவியானவரோடு கூட நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா, அவர் ஒவ்வொரு நாளும் எனக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் பிதாவினிடத்தில் எனக்காய் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் பிதாவினிடத்தில் எனக்காய் அவர் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிற தேவன். ஆமென். எனக்கு ஜெபத்தில் உதவி செய்கிறவர். அவன் சொல்லவா, பரிசுத்த ஆவியானவர் தாங்க நமக்கு சிறந்த ஜெப பார்ட்னர். ஆமென். இன்னைக்கு நமக்கெல்லாம் யார் இருக்கா? சில நேரங்களில் ஜெபத்திற்கு நமக்கு யார் இருக்கா? பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. சிலர் 2 பேராக கூடி ஜெபம் பண்ணலாம், சிலர் 3 பேராக கூடி ஜெபம் பண்ணலாம், சிலர் குழுக்களாக இணைந்து ஜெபம் பண்ணலாம். இது எல்லாம் அவசியமானால் இதை காட்டிலும் ஜெபத்தில் எனக்கு உதவி செய்கிற மேலான ஒரு தேவன் உண்டு. அவர்தான் அந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. He is my best companion in my prayer. எனக்கு ஜெபத்தில் உதவி செய்கிற, எனக்காய் ஜெபிக்கிற, எனக்காய் பரிந்து பேசுகிற மேலான ஒருவர் எனக்காய் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்த அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. சில நேரத்தில் நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கு ஜெபத்தில் உதவி செய்ய என் கூட இணைந்து ஜெபிக்க ஆள் இல்லையே, நானே தனியாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேனே, என் குடும்பங்களுக்காக நானே தனியாக மன்றாடுறேனே, என் பிள்ளைக்காக நானே தனியாக ஜெபம் பண்ணுறேனே, எனக்கு ஜெபத்தில் உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்று சொல்லி ஒரு விதமான எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ தனிமையில் ஜெபம் பண்ணல, உன்னோடு கூட, உனக்கு வலது பரிசத்தில் உன்னோடு கூட உன் கையை பிடிச்சி உனக்காய் வேண்டுதல் செய்ய, உனக்காய் ஜெபத்தில் உன்னை தாங்க ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார். சில நேரத்தில் நம்ம நினைப்போம், ஆண்டவரே எனக்கு நிறைய பேரை தெரியும், எனக்கு நிறைய பேரை எனக்கு தெரியும், ஆனால் ஒரு கஷ்டம் வந்தால் நான் தானே ஆண்டவரே தனிமையில் அழுகிறேன், நான் தானே ஆண்டவரே தனிமையில் வேண்டுதல் செய்கிறேன்.
கர்த்தர் சொல்கிறார், நீ தனிமையில் ஜெபம் பண்ணலை, நீ தனித்திருந்து ஜெபம் பண்ணலை. யாக்கோபு பொழுது விடும் அளவு தனித்திருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை தனியாக விடவில்லை, அவனோடு கூட இணைந்து ஜெபி. நான் இப்படி விசுவாசிக்கிறேன், அவனோடு கூட இணைந்து ஜெபிக்க, அந்த போராட்ட ஜெபத்தில் யாக்கோபோடு கூட இணைந்து ஜெபிக்க ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை அங்கேயே கர்த்தர் யாக்கோபோடு கூட இணைத்தார். ஆமென். இன்னைக்கு உங்க கூட ஜெபம் பண்ண ஒரு ஆள் இருக்குங்க. அல்லேலூயா. என் கூட இந்த விசுவாசி ஜெபம் பண்ணலையே, என் கூட அந்த சகோதரர் ஜெபம் பண்ணலையே, எனக்கு ஜெபம் பண்ண ஆள் இல்லையே, ஊழியர் எனக்காக ஜெபம் பண்ணலையே. இல்லைங்க, இதெல்லாம் இல்லை. உங்களுக்காக ஜெபிக்க, உங்களோடு கூட ஜெபிக்க, உனக்காக ஜெபிக்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்புறவங்க சத்தம் அவர் ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அதை இப்படி விசுவாசிக்கிறேன், என் ஜெபத்துக்கு பதில் தருவரு எனக்காக ஜெபம் பண்ணுறாரு. எத்தனை பேர் நான் சொந்த புரிஞ்சுது? என் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர் யார்? அவர் தான். ஆனால் இப்போ எனக்காக ஜெபம் பண்ணுறது யார் தான்? யார் தான்? சின்னத்தில் நம்ம சொல்கிறோம்ல, ஆண்டவரே நான் படுற வேதனை உனக்கு தெரியாதா? இல்லைம்மா, உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா, நீ படுகிற வேதனையும் தெரியும். அந்த வேதனைக்காக நீ ஜெபம் பண்ண மறக்கலாம், ஆனால் என் ஆண்டவர் ஜெபிக்க மறக்கவே மாட்டார். ஆமென். அவர் ஜெபம் பண்ண மறக்கவே மாட்டார். அதனால தான் சொல்கிறோம், வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இந்த வாலிப பிரயாசத்தில் உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள். உன்னோடு கூட அவர் இருந்தார்னா உன் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். எவ்வளோ அழகான ஆண்டவர்ல. என்னை ஆசீர்வதிக்கிறவரே என் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுறாராம். எடி, என்னை ஆசீர்வதிக்கிறவரே என் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறதும் அவர் தான், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கறதும் அவர் தான். அதுதான் ஆவியானவர். அல்லேலூயா. அவரை போல ஒருவர் இல்லைங்க, அவரை போல ஒருவரே இல்லை. ஆண்டவரை முழு மனதோடு விசுவாசிப்போம். எந்த சூழ்நிலை ஆனாலும் அவரை நம்புவோம். எந்த சூழ்நிலை நெருக்கம் வந்தாலும் அவரை நம்புவோம். நெருக்கம் வந்துடுச்சு, ஆண்டவரே உமக்கு தெரியாதா? இல்லை, உன் நெருக்கத்தில் உன்னக்காய் நான் இப்படி விசுவாசிக்கிறேன், நான் இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே உங்களுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சிலர் இன்றைக்கி சில காரியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்கலாம், ஆண்டவர் இது எப்போ நடக்கும்ன்ட்டு. இல்லை, நீ ஜெபம் பண்ண தொடங்குறதுக்கு முன்னாடியாகவே உனக்காக என் அப்பா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நீ ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று நீ அறியாமல் இருந்தால, ஆனால் அவர் அறிஞ்சிருக்கிறார். You know my prayer points. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், உங்கள் ஜெப குறிப்பை சொல்லுங்கள் சிஸ்டர், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். பிரதர் உங்கள் ஜெப குறிப்பை சொல்லுங்கள், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நான் ஜெப குறிப்பு என்னன்னே எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் என் இருதயத்தில் இருக்கும். சில நேரத்தில் அதை என்னால் எப்படி பண்ண முடியாது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, அதனால் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆனால் எனக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறார்ல, இதை என் பிள்ளை சொல்ல பயப்படுறா, இதை என் பிள்ளை சொல்ல தயங்குறா, இதை என் பிள்ளை சொல்ல வெக்கப்படுறா. ஆகவே என் பிள்ளைக்காக, இந்த காரியத்திற்காக, அவளுக்காக நான் வாக்கு கடங்கா பெருமூச்சோடு கூட 24 மணி நேரங்களும் உங்களுக்காய் மன்றாடுகிற ஒரு மகத்துவம் உள்ள தேவனை நீங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நேரம் கடந்து போயிட்டே இருக்கு, இன்னும் ஒரு குறிப்பை நான் வரவே இல்லை, அதை சுருக்கமாக சொல்லிடுறேன். எனக்குள் அவர் எப்படி கிரியை செய்கிறார் என்று சொன்னேன். தேற்றரவாளனாய், என்னை உணர்த்துகிறவராய், என்னை சத்தியத்தில் நடத்துகிறவராய், எனக்காய் அவர் எப்படி கிரியை செய்கிறார், என்னை சாட்சியாய் மாற்றுகிறார், என்னை விடுதலை ஆக்குகிறார், ஜெபத்தில் எனக்கு உதவி செய்கிறார். மூன்றாவது கடைசியாய், அவர் என்னை கொண்டு செய்கிற கிரியையும் இருக்கிறது. ஆமென். அவர் உங்களை கொண்டு செய்கிற கிரியையும் இருக்கிறது. உலகத்தின் காரியங்களை 2 பகுதிகளாய் அவர்கள் பிரிக்கிறார்கள். கிமு, என்னது கிமு, இதே போல சீசருடைய வாழ்க்கையும் 2 பகுதிகளாய் நாம் பிரித்து பார்க்கும்போது இந்த ஆவியானவர் நம்மை கொண்டு செய்கிற கிரியை நாம் அறிந்து கொள்ள முடியும். உலக பார்வை கிமு கிபி, ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு பாமு, சொல்லுங்களேன், பாமு பாப்பி. பரிசுத்த ஆவியானவருக்கு முன்
பரிசுத்த ஆவியானவருக்கு இது நம்ம புதுசாக ஒன்று எழுதும். அல்லேலூயா. சீசையோட வாழ்க்கையை பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக இருந்த வாழ்க்கையும் அவர்கள் அந்த பெந்தேகோஸ்தே நாளில் ஆவியானுடைய அபிஷேகம் அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட பிறகு அவருடைய வாழ்க்கையில் இருந்த அந்த அந்த சூழ்நிலையும் வித்தியாசம். அப்போ ஆண்டவர் என்னை கொண்டு என்ன தெரியுமா செய்கிறாரு? ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா மாற்றத்தை தருகிறார். ஒரு தெய்வீக மாற்றம் உண்டாகும். அபிஷேகத்தை பெற்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அபிஷேகத்தை பெற்ற நீங்கள் உங்களுக்கு ஒரு தெய்வீக மாற்றம் உண்டாயிருக்க வேண்டும். இவர்களுக்குள்ளே என்ன மாற்றம் உண்டானது? சுருக்கமாக நான் சொல்லிட்டு போயிடுறேன். அந்த வசனங்களே நீங்கள் எழுதுனா எழுதிக்கங்க. மத்தேயு 26:40 நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 26:40 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனத்தை கொஞ்சம் எழுதா நீங்கள் வாசிங்களேன். மத்தேயு 26:40. பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட, யாரை நோக்கி கேட்குறாரு? சீசரில் நோக்கி. அங்கே பர்டிகுலராக ஒரு ஆளை பிடிச்சிட்டாரு. யாரை? அங்கே இருக்கிற பிரதான சீசன் பேதுருவை நோக்கி, நீ 1 மணி நேரமாவது என்னோடு கூட. இது ஆவியானவரை பெறுவதற்கு முன்பாக இருந்த பேதுரு. ஆவியானவரை பெறுவதற்கு முன்பாக, பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெறுவதற்கு முன்பாக இருந்த ஒரு வாழ்வு. ஆனால் பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் நடுவில் ஊற்றப்பட்ட போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 1வது வசனம் நமக்கு அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறது. என்ன சொல்கிறது? ஜெப வேளையாகிய 9வது மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் என்ன வேலையாது? என்ன வேலையா? ஜெப வேலை. என்ன வேலை? இட்ஸ் a prayer time. அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பாக ஆண்டவர் வந்து கேட்குறாரு, ஐயா நீ ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு. ஆனால் அபிஷேகத்தை பெற்ற உடனே ஜெப நேரத்தில் அவன் தேவாலயத்தில் தரித்திருந்தான். அல்லேலூயா. முதலாவது என்னை கொண்டு அவர் செய்கிற காரியங்கள் என்ன தெரியுமா? ஜெபத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிற மனிதனாக நான் மாறுவேன். நான் யாரா மாறுவேன்? சொல்லுங்களேன். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா அதிகாலை ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பங்கு பெறும். ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா இரவு நேர ஜெபத்தில் முக்கியத்துவம் கொடுப்போம். இம்பார்ட்டன்ஸ். அந்த ஜெபத்திற்கு முக்கியத்துவம் இன்னும் என் இருதயத்தில் ஊற்றப்படவில்லை என்றால் நான் இன்னும் எங்கே தான் இருக்கேன்? மூளை தான் இருக்கேன். அப்பனா பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னிருந்த ஒரு வாழ்க்கையில் தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பு அதே பேதுரு பாருங்க, 9வது மணி நேரம் இது ஜெப நேரம், ஆகவே நான் ஜெபத்தில் தரித்திருப்பேன். ஜெபத்திற்கு முக்கியத்துவம் உண்டாகுது. ஆவியானவர் உங்களுக்குள் ஊற்றப்பட்டார் என்றால் ஜெபத்திற்கு கட்டாயம் படுத்த வேண்டாம். ஜெபத்திற்கு தானாகவே முன்னுரிமை கொடுத்து, இது நான் ஆண்டவரோடு கூட ஈடுபடுகிற நேரம் என்று சொல்லி அவரோடு கூட காத்திருப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் இதுக்கப்புறம் ஜெபத்துக்கு வருவீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஜெபத்துக்கு வரலன்னா நான் இன்னும் பாப்பியில தான் இருக்கேன். சத்தியங்க, விளையாட்டா நம்ம எடுக்கக்கூடாது. அதே பேதுரு கிட்ட கர்த்தர் கேட்குறாரு, டேய் தம்பி, எல்லாரையும் விட்டுட்டு உங்கள் 3 பேரை கூட்டிகிட்டு வந்தேனே, 1 மணி நேரமாச்சு ஜெபம் பண்ணுறியா நீ? ஏன்னா அவனுக்குள்ள ஆவியோட கிரியை இப்போ வேலை செய்யலை. ஆனால் இப்போ ஆண்டவர் ஊற்றப்பட்டுட்டார், அந்த அபிஷேகத்தை பெற்றுட்டான். ஆண்டவர் வந்து அவனை கேள்வியே கேட்கல, அவனை யாரும் தட்டலை, அவனை யாரும் எழுப்பலை, அவனுக்கு யாரும் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லலை, அவனுக்கு யாரும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலை. தானாகவே. எப்படி சொல்லுங்களேன்? பக்கத்தில் கை கொடுங்களேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். தானாகவே சொல்லுங்கள். தானாகவே. எப்போ? கொஞ்சம் நல்லா சத்தமாக. தானாகவே எப்போ நம்ம ஜெபத்துக்கு வரோமோ, சொல்லுங்கள், நம்ம எப்போ ஜெபத்துக்கு வரோமோ அப்போ தான் நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாருன்னு அர்த்தமா அப்படின்னு பைபிள் சொல்லுது.
இப்போ எத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு? அப்போ 4 பேருக்குள்ளே தான் இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் அறிவிப்பில் அப்படி தானே சொன்னார். நம்முடைய தனி ஜெபங்கள் வேறு. ஜெப வேலை ஆகிய 9வது மணி நேரத்தில் அவர் வீட்டிலேயே இருந்து ஜெபம் பண்ணாங்களா? எங்கே போயிட்டாங்க? ஆலயத்தில் ஜெப நேரம் என்றால் ஆலயத்தில் தரித்திருக்கணும். 2வது, என்னை கொண்டு அவர் செய்கிற கிரியை என்ன? மத்தேயு 17:15-16 இருக்கும். சீக்கிரம் வாசிங்களேன். மத்தேயு 17:15-16. இல்லை, மத்தேயு 17:15-16. ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு இதை வாசிக்கும் போது. இவன் எப்படி உயிரோடு இருந்தானே தெரியல. ஏன்னா எங்கே போய் விழுந்தானா? அப்போ அவன் நிலைய பாருங்களேன், எப்படி இருந்திருப்பான். அவன் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். வாசிங்க, 16 தான் ஹைலைட். அதை நல்லா எல்லாரும் வாசிங்களேன். அவனை யாருக்கிட்ட? உங்கள் இது வந்து யார் தெரியுமா? ஒரு அப்பா இயேசுக்கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கம்ப்ளைண்ட் இங்கே நடக்கு. ஆண்டவரே, என் பையன் கொஞ்சம் பெரிய வியாதியில் இருக்கிறான், உங்கள் சீசனத்தில் அவனை கொண்டு வந்தேன். எவ்வளோ பெரிய சாட்சி பற்றி எப்படி இருக்கும்? ஆண்டவரே, இவங்கெல்லாம் வந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க, ஆனால் எனக்கு நடக்கவே மாட்டுது. கொஞ்சம் பாருங்களேன், பரிசுத்தாவின் பெறுவதற்கு முன்பு இதெல்லாம் நடக்கு. கொடிய வியாதியில் இருக்கிறான், அவனை சீசைடுறதுல கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு ஒரு அப்பா. உங்கள் சீசன் தானே, நீங்கள் அற்புதம்லாம் செய்கிறீங்களே, நீங்கள் அதிசயம்லாம் செய்கிறீங்களே, நீங்கள் எத்தனை பேர் சுகமாக்குறீங்க, உங்கள் கூடையே நடந்து வரான், உங்கள் வார்த்தையே கேட்குறான், உங்களை ஃபாலோ அப் பண்ணுறான். வேறு யார் இவனா? இட்ஸ் அ ஃபாலோவர். ஆனால் அவனால் என்ன செய்ய முடியல. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பின் என்னாச்சு? அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் அதே வசனங்களை நான் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 3 அதுக்கு கீழே இருக்கிற வசனங்களை கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்களேன். அப்பொழுது பிச்சை கேட்கும்படி வந்தான். 6வது வசனம் வாசிங்களேன். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, உன்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. நல்ல 2 கரங்களை தட்டி. ஒரு நாள் இருந்தது, அவனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு முன்பதாக இதே பலவீனப்பட்ட ஒரு மனிதனை இதே சீஷரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்களால் அவனை குணமாக்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது இவன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றவுடனே இயேசுவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் எழுந்து நடந்தான். தேவ பிள்ளையே, உனக்குள் ஆவியானவர் இருந்தார் என்றால் நீ கட்டளையிடும் போது பலவீனப்பட்டவன் அவன் சுகம் பெறுவான். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல சத்தமா ஆமென் சொல்லலாமே. விசுவாசிங்க. உங்களுக்குள் ஆவியானவர் இருந்தால் ஏதோ ஒரு மனிதனை கொண்டு அல்ல, ஏதோ ஒரு ஊழியனை கொண்டு அல்ல, ஏதோ ஒரு பிரபலமான பாஸ்டரை கொண்டு அல்ல, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் யார் யாருடைய இருதயங்களில் வாசம் பண்ணுகிறதோ அவர்கள் கட்டளையிடும் போது அற்புதங்கள் நடக்கும், விடுதலைகள் நடக்கும். வல்லமையை ஆவியானவர் அவர் ஊற்றுகிறார். அல்லேலூயா. ஜபத்திற்கு முக்கியத்துவம் உண்டாகுது. ஆவியானவர் ஊற்றப்படும் போது என்னை கொண்டு அவர் செய்கிறார். நான் பலவீனப்பட்டவனுக்கு ஜெபம் பண்ணனா அவன் பலனடைவான், அவன் சுகம் பெறுவான். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்குள் ஆவியானவர் வாசம் பண்ணாரே என்றால்
இனி டெலிவரன்ஸ் யார் தான் தரணும்? யார் தான் தரணும்? நம்மளே தரணும். அங்கே பாருங்கள், அந்த வியாதிக்காரனை சுகமாக்க முடியல. ஆனால் இங்கே உள்ள ஒருத்தர் வந்துட்டார். ஆட்டோமேட்டிக்காக ஒரு விசுவாசம் வந்துடுச்சு. ஐயா, வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட ஒன்றே ஒன்று இருக்குது, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். அவர் நாமத்தை சொல்லுங்கள். அந்த ஆவியானவர் இன்றைக்கி பெற்று போங்க. நீங்கள் ஒரு பலவீனப்பட்டவனுக்கு ஜெபம் பண்ணிங்கன்னா அவன் சுகமாவான். நீங்கள் கையை வச்சா பேய் ஓடும். அல்லேலூயா. நீங்கள் கையை வச்சா என்ன ஓடும்? பிசாசு நடுங்கும். நீங்களே பிசாசுகளை துரத்துவீங்க. யாருக்கு தெரியுமா? இங்கே யார் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர். கடைசியாக மத்தேயு 26வது அதிகாரம் 70வது வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு 26:70. 70. வாசிங்க. அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு மறுதலித்தான். 72. மறுபடியும் மறுதலித்தான். 74. அந்த மனுஷனை அறியேன் என்று சபிக்கவும் சத்தியமனவும் தொடங்கினான். உடனே சேவல், என்னை கொண்டு அவர் என்ன மகிழ்ச்சியை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு முன்பதாக இவனுக்குள் பயம் இருந்தது. இயேசுவை குறித்து இவனால் தைரியமாக என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. என்ன பயம் தெரியுமா? இன்றைக்கி நமக்கெல்லாம் சில நேரத்தில் ஒரு பயத்தை காட்டுவாங்க. என்ன பயம்? அங்கே போகாதீங்க, யார் இருப்பா? அவங்க இருப்பாங்க. இங்கே போகாதீங்க, யார் இருப்பா? அதனால் என்ன ஆகிடும்? சுவிசேஷம் சொல்ல முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பின்பு அதே அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து ஜனங்களை நோக்கி, அந்த நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு முறை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. 4வது அதிகாரம் 3வது வசனம் வரைக்கும் 3 வாசிங்களேன். 4:3. அவர்களை பிடித்து எங்கே வச்சுட்டாங்க? அவர் இயேசு சிலுவையில் அறியும் போது இவர் எதுக்கு பயந்தார்? இவரையும் எங்கே கொண்டு போயிடுவாங்க? அங்கே காவல் வச்சிடுவாங்க. நமக்கும் இதே நல்லதான்னு சொல்லி பயந்தான். ஆனால் அவனுக்குள்ள ஆவியானவர் வந்த உடனே இப்போ பயம் இல்லை, தைரியமாக இயேசுவை குறித்து பிரசங்கிக்க தொடங்கிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தார் என்றால் நீங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கிறவர்களாய் அல்ல, இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் யாராக மாறுவேன்? இயேசுவை குறித்து அறிக்கையிடணும், இயேசுவை குறித்து சொல்லணும். இயேசுதான் கிறிஸ்து என்று ஜனங்களுக்கு அறிவிக்கத்தக்கதான ஒரு நிலையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமே. எனக்குள் கிரியை செய்கிறவர், எனக்காய் கிரியை செய்கிறவர், என்னை கொண்டு கிரியை செய்கிறவர். நிச்சயமாய் இந்த வார்த்தையின்படியாய் இந்த 3 நிலைகளிலும் கர்த்தர் உங்களை நடத்துவார். விசுவாசிக்கிறவங்க இருக்க இடங்களில் எழுந்து நின்று